விதியின் பயணத்தையோ விதியின் பாதையையோ உங்களுக்கு துல்லியமாக தர இயலாது. ஏனெனில் விதி பயணம் என்பது ஒரு வழி பாதையாகும். அத்தகைய விதி பயணம் என்பது நாம் பிறக்கும்போதே எழுதப்பட்ட ஒரு விதி பாதையாகும். அத்தகைய பாதையை துல்லியமாக கண்டறிந்து அதன்படி செயல்படவும் நம்மால் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை மட்டுமே புத்தியால் அதை சிந்திக்க முடியும். அதை தாண்டி புத்தியால் சிந்திக்க இயலாது, துல்லியமாகவும் சிந்திக்க இயலாது. இதற்கு ஒரு சிறு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால், நாம் நெடுந்தூர பயணம் மேற்கொள்ளும்போது நெடுந்தூர பயணத்திலே வண்டியிலே செல்லும்போது இரவு நேரத்திலே மின் வெளிச்சமானது ஒரு குறிப்பிட்ட தொலைவிற்கு மின் வெளிச்சம் அடிக்கும். அதை தாண்டி மின் வெளிச்சம் இருக்காது. நாம் ரொம்ப தூரம் போக வேண்டுமென்றால் அந்த மின் வெளிச்சத்தை வைத்தே நாம் செல்ல வேண்டிய பாதையை செல்ல வேண்டிய நோக்கத்தை அடைந்து வெற்றி காணலாம். ஆனால் அத்தகைய பாதையை நாம் எந்த அளவிற்கு நாம் முன்கூட்டியே தெரிந்து கொள்ள இயலும் என்றால், நாம் வண்டியிலே செல்லக்கூடிய வண்டியின் வெளிச்சத்தை பொறுத்து வண்டியின் வெளிச்சம் எவ்வளவு தூரம் அடிக்குமோ அதுவரை மட்டுமே நம் எதிர்காலத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதுபோல்தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணமும் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே நம்மால் தெரிந்து கொள்ள இயலும். நெடுந்தூர பயணத்தை பற்றியோ நாம் முடிவானது ரொம்ப தூரத்திற்கு என்ன நடக்கும் என்பதை பற்றி துல்லியமாக கணிக்க இயலாது. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வாழ்க்கை பயணமானது அதன் பிறகு அதன் வழியிலேயே இழுத்துச் செல்லும். நீங்கள் வண்டியிலே பயணம் மேற்கொள்வது மட்டுமே. அவ்வப்போது தெரியும் வண்டியினுடைய குறுகிய தூர வெளிச்சத்தைப் போலவே வாழ்க்கை விதி பயனானது கொஞ்ச தூரம் மட்டும் நமக்கு தெரியும். ஆனால் அந்த பாதையை வைத்து கொண்டுதான் நாம் பயணத்தை மேற்கொள்ள முடியுமே தவிர, போகின்ற பாதை நம்மளுடைய குறிக்கோளும் ஒன்றா என்றால் நெடுந்தூர பயணத்தினுடைய குறிக்கோளும் ஒன்றாக இருக்காது. அன்றைய தினம் நாம் குறிப்பிட்ட தூரத்திற்கு மட்டுமே செல்வதனால் அது சரியாக இருப்பது போல் நமக்கு தெரியும். குறிப்பிட்ட தொலைவிற்கு நம் கண்களால் நாம் பார்த்து செல்வதனால் சரியாகத்தான் செல்கிறோம் என்று நாம் நினைக்கிறோம். சரியாக செல்கிறது பயணம். ஆனால் விதியின் பயணம் என்பது இறுதி காலத்து வரைக்கும் எழுதப்பட்ட ஒரு பாதையாகும். அதை நோக்கியே நம் அனைவரையும் இழுத்துச் செல்லும். இவ்வாறாக புத்தியும் மனமும் எவ்வளவுதான் யோசித்து நமக்கு விடையளித்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே நமக்கு அது பதிலளிக்க இயலும். நீண்ட தூரம் நீண்ட காலத்திற்கான பயணத்தையோ பதிலையோ அது துல்லியமாக வழங்க இயலாது. காரணம், விதி பயணம் என்பது